இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கால வேளையிலும் நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனுடைய கரத்தில் இந்த ஆரம்பத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவனே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரை எங்களை நடத்தி ஒரு குறைவின்றி அநேக ஆபத்துகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, மரணங்கள் மத்தியிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? வாய்களை விரிவாய் திறந்து நாம் கர்த்தரை துதிக்கலாமா? ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் தருணங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? பரம பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலவேளையிலும் ஆண்டவரே இந்த ஆரம்பத்தை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் பாடுகிற பாடல்கள், துதி, ஆராதனை, செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் நமது தலைமை போதகர் பாஸ்டர் அம்மா அவர்கள் தொடர்ந்து துதியிலே வழி நடத்துவார்கள். நீங்கள் அனைவரும் இசைந்து அவர்கள் துதிகளை சொல்லும் போது உண்மையாய் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே அந்த வார்த்தைகளை உண்மையாய் நீங்கள் உணர்ந்து நீங்கள் சேர்ந்து இசைந்து நாம் துதிக்கலாம். இப்பொழுது பாஸ்டர் அம்மா துதிக்க செய்வாங்க. நீங்கள் அவர்களோடு இசைந்து நீங்கள் இந்த துதி பலிகளை சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு நாமத்தினாலே இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சண்டேயில் நம்ம எல்லாம் கூடி, நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சண்டே சர்வீஸ் மாதிரி முன்னாடி உட்கார்ந்து பயபக்தியோடு கூட வேதத்தை எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவ பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் நம்ம பயபக்தியோடு உட்கார்ந்து சத்தியத்தை கேட்போம், துதிப்போம், பாடல்களை பாடுவோம், ஆராதிப்போம். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. இந்த வேளையில் கூட நம்ம ஆரம்ப ஜெபம் பண்ண போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பான தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர உட்கார்ந்து பார்த்து அதை தியானிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீரே காத்து கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த வேளையில் நம்ம கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். எல்லாம் துதிக்கலாமா? இல்லாமா? அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், அன்பின் பிதாவே உமக்கு சோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு சோத்திரம், உன்னதமான தேவனே உமக்கு சோத்திரம், மகா பெரிய தேவனே உமக்கு சோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோத்திரம், அனாதி தேவனே உமக்கு சோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே உமக்கு சோத்திரம், சமாதான காரணரே உமக்கு சோத்திரம், ராஜாக்களுக்கு கர்த்தரே உமக்கு சோத்திரம், ஆலோசனை கர்த்தரே உமக்கு சோத்திரம், பரிகாரியான கர்த்தரே உமக்கு சோத்திரம், பரிசுத்தராகிய கர்த்தரே உமக்கு சோத்திரம், எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம், யெகோவா தேவனே உமக்கு சோத்திரம், யெகோவா ஈரே உமக்கு சோத்திரம்,
எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே உமக்கு சோத்திரம். யெகோவா ஷாலோன் சோத்திரம். சமாதானம் அளிக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம். யெகோவா நிசியே உமக்கு சோத்திரம். ஜெயக்கொடி ஆனவரே உமக்கு சோத்திரம். யெகோவா ரோகி உமக்கு சோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு சோத்திரம். யெகோவா சபையோத் உமக்கு சோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். யெகோவா மெகாதேஷ் உமக்கு சோத்திரம். பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம். இந்த ஸ்தோத்திரம். யெகோவா ரபேகா உமக்கு சோத்திரம். பரிசுத்தமான கர்த்தரே உமக்கு சோத்திரம். யெகோவா ஓசேனோ சோத்திரம். உருவாக்கும் கர்த்தரே, நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உருவாக்குறார். உருவாக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம். யெகோவா ஏலேஹிம் உமக்கு சோத்திரம். எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு சோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியே உமக்கு சோத்திரம். சத்திய ஆவியே உமக்கு சோத்திரம். கிருபையின் ஆவியே உமக்கு சோத்திரம். மகிமையின் ஆவியே உமக்கு சோத்திரம். ஜீவனின் ஆவியே உமக்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியாக கர்த்தரே உமக்கு சோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு சோத்திரம். உணர்வுள்ள ஆவியே உமக்கு சோத்திரம். பலனுள்ள ஆவியே சோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே சோத்திரம். உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே சோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே சோத்திரம். கர்த்தரின் ஆவியானவரே சோத்திரம். அல்பா ஒமேகாமானவரே உமக்கு சோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு சோத்திரம். முந்தினரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். இருந்தவரே உமக்கு சோத்திரம். இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். மகா நீதிபரரே உமக்கு சோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு சோத்திரம். நியாயாதிபதியே உமக்கு சோத்திரம். சர்வ வல்லமுள்ளவரே உமக்கு சோத்திரம். நியாய பிரமாணிகரே உமக்கு சோத்திரம். உண்மை உள்ளவரே உமக்கு சோத்திரம். அன்பில் பூர்ணரே உமக்கு சோத்திரம். பூர்ண சர்க்குணரே உமக்கு சோத்திரம். உலகின் ஒளியே உமக்கு சோத்திரம். மெய்யான ஒளியே உமக்கு சோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே சோத்திரம். உண்மை உள்ள சாட்சியே சோத்திரம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கு சோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கு சோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு சோத்திரம். மேய்ப்பனம் கண்காணியமானவரே உமக்கு சோத்திரம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு சோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டவரே சோத்திரம். எங்களுடைய அக்கிரமல் நிமித்தம் நொறுக்கப்பட்டவர்களே உமக்கு சோத்திரம். எங்களுடைய பாவங்களில் சிலுவின் மேல் சுமந்தீரே உமக்கு சோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினி நீ ஏற்றீரே உமக்கு சோத்திரம். உயிர் தெழுந்தவரே உமக்கு சோத்திரம். முதற் பலனானவரே உமக்கு சோத்திரம். முதற் பேரானவரே உமக்கு சோத்திரம். நானே வாசல் என்றவரே உமக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே உமக்கு சோத்திரம். துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு சோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு சோத்திரம். உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே உமக்கு சோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு சோத்திரம். செயலில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு சோத்திரம். யோசனையில் பெரியவரே உமக்கு சோத்திரம். எங்கள் பாதுகாவலரே உமக்கு சோத்திரம். எங்கள் மத்தியஸ்தரே உமக்கு சோத்திரம். எங்கள் சகோதரரே உமக்கு சோத்திரம். எங்களுக்கு நல்ல சபையை தந்தவரே உமக்கு சோத்திரம். நல்ல ஊழியரை தந்தவரே உமக்கு சோத்திரம். எங்களை விடுதலை ஆக்கின ஆராதிக்க செய்தவரே உமக்கு சோத்திரம். நீர் இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு சோத்திரம். இந்த ஸ்தலத்தில் உம்முடைய கண்கள் காண்கிறதும் உம்முடைய செவிகள் கேட்கிறதுமாய் இருக்கிறதுக்காக சோத்திரம். அனுதினமும் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு சோத்திரம். எங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறவரே உமக்கு சோத்திரம். வழுவாதபடி எங்களை காக்கிறவரே உமக்கு சோத்திரம். காலங்களும் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக சோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் அறிந்தவரே உமக்கு சோத்திரம். சீக்கிரமாய் வரப்போகிறவரே உமக்கு சோத்திரம். எங்களை மகிமையால் எடுத்துக்கொள்ள போகிறவரே உமக்கு சோத்திரம். சாத்தானையும் அவன் கூட்டத்தையும் நித்திய அக்னியிலே போட்டவரே உமக்கு சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். சோத்திரம். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனை துதித்து ஜெபித்தோம். இந்த வேளையிலும் ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம்மத்திலே கடந்த நாட்களிலே நமது தலைமை போதகர் ஃபவுண்டர் ரெவரண்ட் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கடந்த வாரம் சனிக்கிழமை மாலையிலே அவருடைய அடக்க ஆராதனை கர்த்தருடைய கிருபையினாலே அநேக தடைகள் மத்தியிலும் நேர்த்தியாய் கர்த்தர் நடப்பித்து கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.
இந்த வேளையிலும் ஒரு பெரிய இழப்பு, பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் சோகமாய், கவலையாய், துக்க மனதோடு இல்லாதபடி, நம்ம போதகருக்கு அது சுத்தமா பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே நம் வேதத்தின் பிரகாரமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இழப்பு, மரணம் அது ஈடு செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துக்கு யாரும் எவரும் வர முடியாது. ஆனாலும் நமக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நமது போதகர் அதிகமாக வேதாகமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் ஊழியத்தின் மத்தியில நமக்கு அநேக வேதத்தின் சத்தியத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆகினாலே துக்கத்தோடு இல்லாதபடி தேவ சமூகத்துல நான் வந்திருக்கிறேனா, தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று வசனம் கூறுகிறது. யோவான் 11:25வது வசனத்தை பார்க்கும்போது, இயேசு அவளை நோக்கி, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மற்றும் 1 கொரிந்தியர் 15, 21, 22 வசனங்களை நாம் பார்க்கும்போது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அடுத்த வசனம் இவ்விதமாக கூறுகிறது, ஆதாமுக்குள்ளே எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நாம் விரைவில் நமது போதகரை நாம் மீண்டுமாக காண்பேன் என்று நம்ம அந்த விசுவாசத்தோட துக்க மனதோடு இல்லாதபடி, பிரைஸ் தி லார்ட், இந்த ஆராதனையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை நாம் ஆராதிக்கலாமா? தேவனை துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒரு குழந்தை பிறப்பது போல மரணம் அது நிச்சயமான ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அதை குறித்து கவலை இல்லை, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. எப்படி இயேசு உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாமும் எழுந்திருப்போம் இயேசுவின் வருகையிலே என்ற ஆழ்ந்த நிச்சயத்தோடு நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? சற்று நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே ஒரு போதகரை கர்த்தர் நீர், ஆண்டவரே ஒரு மெய்ப்பனை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 35 ஆண்டுகள் ஆண்டவரே அப்பா இயேசுவே, இந்த சபையில இந்த ஊழியத்திலே ஒரு நாளும் ஓய்வு எடுக்காதபடி தொடர்ந்து உம்முடைய ஓட்டத்தை ஓடி வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளச்சேரி பகுதியிலே ஆண்டவரே நீர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு மகனை கர்த்தர் நீர் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், அநேக மக்களை ஆதாயம் செய்யும்படியாய் ஆண்டவரே நீர் அந்த மகனை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல போதகருக்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா வழி நடத்தவும் சத்தியத்தை போதிக்கவும் ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல மெய்ப்பனை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரணத்தை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் மறுவாழ்வு உண்டு. இயேசு வருவார், அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பது சத்தியம், உண்மை. வேதம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, பிரைஸ் தி லார்ட். துக்க மனதோடு இல்லாதபடி நம் தேவனை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார்.
போதகர் நமக்கு ஒன்றை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். என்னது? இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சத்தியத்தை நமக்கு போதித்திருக்கிறார். praise lord. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? praise the lord. hallelujah. ஒரு பழைய பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? praise the lord. hallelujah. இந்த பாடல் என் அன்புள்ள ஆண்டவர் இயேசு, இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்ற அந்த பாடலை நாம் பாடலாமா? பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதே பூமியில் யாவரையும் உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வமே நீ. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. எல்லாரும் சேர்ந்து அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. ஆசீர்வாத நேசரே மகிமை பிரதாம பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆசீர்வாத நேசரே மகிமை பிரதாம பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்களமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எல்லா கரங்களை உயர்த்தி இதை ஒரு பாடலாய் பாடாதபடி
எல்லாம் உங்களுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்திய வண்ணமாக ஷபாதியாந்தலலபா ஷபாதியாந்தனதி கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம் ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் எதை செய்தாலும் அது நன்மைக்குத்தான் செய்வார். தீமை செய்யாத தேவன் அவர். அன்பு விசுவாசிகளே, இழப்பு மரணம் யாவருக்குள்ளாய் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஷபாதியாந்தலலபா ஷகபாதியாந்தனதி. இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன். ஒருவேளை தகப்பனை இழந்து வாடுகிற பிள்ளைகள், கணவனை இழந்து வாடுகிற மனைவி, குடும்பத்தில் ஏதாவது யாராவது ஒரு இழப்பு இருக்குமானால் துயரத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்பதாக தகப்பனை இழந்தவனாக மகத்திலே நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு விசுவாசிகளே, இந்த உலகத்துல வாழ்வதற்கு யாருக்கும் நிச்சயம் அல்ல. மரணம் எப்பொழுது வேணாலும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளாய் ஒரு நிச்சயம் உண்டு. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதற்கு மேலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணம் பறைந்து உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர், கைவிடாதவர். Praise the Lord. Hallelujah. தேவனை நோக்கி பார்க்கலாமா? அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஷபாதியாந்தலலபா. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உம்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். ஆமென் ஆண்டவரே. உம்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உங்கர பிடிப்பே. என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் புத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உங்கர பிடிப்பே. என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து உம்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். தாயிலும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயிலும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். அவர் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், உங்கள் நினைவாகவே இருக்கும் தேவன் அவர். பிரைஸ் லார்ட். நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு போகலாம், பிரைஸ் லார்ட், ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் லார்ட். கரம் பிடித்தவர் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் அழைத்தவர், அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்னை அழைத்தவரே என்னை நடத்திடுவி, எல்லாம் பாதையிலும் கரம் பிடித்தவர் நீ, கைவிட மாட்டீ. என்னை அழைத்தவர் நீரல்லவா, என்னை அழைத்தவர் நீரல்லவா. என் அன்பு விசுவாசிகளே, பிரைஸ் தி லார்ட். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஓ ஷபாத் யாந்தலல்லவா. ஹalleluya, ஹalleluya. சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும், தேவைகளே என் தேவையானாலும், சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும், தேவைகளே என் தேவையானாலும், தொடர்ந்து முன்னேறுவே விசுவாசத்தினால், தொடர்ந்து முன்னேறுவே விசுவாசத்தினால். என்னை அழைத்தவர் நீரல்லவா, என்னை அழைத்தவர் நீரல்லவா. சத்துருக்கள் என்னை நெருக்கினாலும், நாள்தோறும் என்னை நிந்தித்தாலும், சத்துருக்கள் என்னை நெருக்கினாலும், நாள்தோறும் என்னை நிந்தித்தாலும், ஜெயித்திடுவே உம் பலத்தினால், நான் ஜெயித்திடுவே உந்தன் பலத்தினால். என்னை அழைத்தவர் நீரல்லவா, அழைத்தவர் நீரல்லவா. மனிதர்கள் தினமும் மாறினாலும், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் வந்தாலும், மனிதர்கள் தினமும் மாறினாலும், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் வந்தாலும், ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்திடுவி, ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்திடுவி. என்னை அழைத்தவர் நீரல்லவா, என்னை அழைத்தவர் நீரல்லவா. எல்லா கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, praise the Lord. இந்த உலகத்துல நாம் மனிதர்கள் மேலே நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களா இருப்பீர்களானா, praise the Lord, நாம் நம்புகிறவர்கள் கடந்து செல்வார்கள். ஆனா நாம் நம்பின கர்த்தர் அவர் என்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல நாம் எதை வேணாலும் இழந்து போயிருந்தாலும் சரி,
ஆனா நமக்கு ஒரு இயேசு இருக்கிறார், நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது, வார்த்தை மாறாதது. ஹalleluya. நம்மை நடத்துவார். ஹalleluya. இந்த பாடல் சொல்லுகிறது போல, ஜெயித்திடுவேன் உந்தன் பலத்தினால், காரணம் என்னை அழைத்தவர் அவர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நாம் தேவனுக்காக வாழ்ந்து, praise Lord, hallelujah, நம் தேவனுக்கென்று ஏதாவது செய்து, hallelujah, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் ஆண்டவருக்காக ஓடுவோம், praise Lord, அவரை துதிப்போம், அவரையே உயர்த்துவோம், praise Lord. அவர் நம்மை காக்கிற தேவன், நம்மை மறவாத தேவன் அவர். hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில எதை எழுந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில எதை நான் இழந்து போயிருந்தாலும் சரி ஆண்டவரே, உண்மை நான் ஒரு நாளும் விட மாட்டேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கஷ்ட நஷ்டங்கள் துன்பம் மரண தருவாயில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீ நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அல்லவா. அப்பா கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சபைக்காக ஜெபிக்கிறேன், சபை ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாளும் தடைப்படாதபடி கர்த்தர் நீர் சபையை நடத்துவீராக. சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவரே, அப்பா இயேசுவே, சபையை கர்த்தர் நீர் இன்னும் பெருக செய்வீராக, உயர்த்துவீராக ஆண்டவரே. அப்பா அநேக ஆத்துமக்களை நீர் ஆண்டவர் தருவீராக. எமது போதகரின் ஆண்டவரே விருப்பத்தின்படியே சபையில அநேக ஆத்துமாக்கள் 4 ஆராதனைகள் ஆரம்பிக்கும்படியாய் 3000 ஆத்துமக்களை நீர் தருவீராக. இந்த வேளச்சேரி பட்டணத்திலே கர்த்தர் நீர் உயர்த்துவீராக. புதிய ஆத்துமக்களை தருவீராக. எல்லா தடைகளையும் முறியடைக்கிறோம் ஆண்டவரே. உன் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் நடத்துவீராக. இந்த பலத்த கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சபை காரியங்களுக்காக, சபை ஊழியங்களுக்காக உங்களுடைய அனுதின ஜெபத்திலே நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல நீங்கள் ஜெபியுங்கள். எந்த ஒரு கலக்கங்களும் தேவையில்லை. பிரைஸ் லார்ட். நம்ம போதகருக்கு இந்த அழுது கொண்டு இருந்தால், கவலையா துக்க மனதோடு இருக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆகினாலே இனி நாம் எல்லோரும் இசைந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் சபையிலே நமது சபையிலே நீங்கள் தொடர்ந்து பங்கு பெறுங்கள். உங்களுடைய உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் சபைக்கு இன்னும் அதிகமாய் நீங்கள் காட்டுங்கள். பிரைஸ் லார்ட். இந்த வட்டாரத்திலே அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சபைக்குள்ளே வரும்படியாய், பிரைஸ் லார்ட், நாம் தொடர்ந்து நாம் தேவனுடைய ஊழியத்தையும் நாம் தொடர்ந்து செய்வோம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. பிரைஸ் லார்ட். எங்களுக்காகவும் நமது தலைமை போதகர் ஆண்டவர் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள். பிரைஸ் லார்ட். நாம் எல்லோரும் இசைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பிரைஸ் லார்ட். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள். மேற்கொண்டு பாஸ்டருடைய அந்த பிரேயர் மீட்டிங் இதை போன்றதெல்லாம் நாங்கள் பின்பதாக நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். தயவு கூர்ந்து நீங்கள் அதை கவனமாக கேட்கும்படியாய் உங்கள் இடத்துல நான் தாழ்மையாக கேட்கிறேன். இதுக்கு பேரில் உள்ள அனௌன்ஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட சபை நிகழ்ச்சிக்காக ஆண்டவர் மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் நான் உங்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா அதிகமாக பரவி கொண்டே இருக்கிறது, அதிகமான இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் விடாதபடி, சோர்ந்து போகாதபடி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த மே மாதம் 30ஆம் தேதி மாலை 5:25 நம்முடைய சபையினுடைய போதகர், நம்முடைய தகப்பனார் பாஸ்டர் எஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள்
கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயமோடு கூட முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று உறுதியாய் முழங்கின அப்போஸ்தலனை போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னதானே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்முடைய தகப்பனார் நம்மை விட்டு அவர்கள் இறைப்பணி ஆற்றி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமோடு கூட முடித்து நமக்கு முன்பதாய் ஒரு சாட்சியாக அவர் நம்மை கடந்து போய்விட்டார். அவருடைய நல்ல அடக்க ஆராதனை அடுத்த நாள், அதாவது 31ஆம் தேதி நமக்கு போன ஞாயிற்றுக்கிழமை மகிமையாய் அநேகர் ஆச்சரியப்படும் விதத்தில் அது நடத்தி முடிக்க ஒரு மிகப்பெரிய காட்ஸ் ஃபேவர், கர்த்தருடைய மிகப்பெரிய தயவு, அதிகாரிகள் கண்கள்ல தயவு, போலீஸ்காரர்கள் கண்கள்ல தயவு கர்த்தர் உண்டு பண்ணி அது நல்ல விதத்துல மகிமையாய் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தார். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பார்கள். பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது வசனம் சொல்கிறது. அப்படியே அவர்கள் நம்ம விட்டு கடந்து போனார். தரிசனவாதிகள் மரித்து போகலாம், ஆனால் தரிசனம் மரிக்காது. தரிசனம் இந்த வேளச்சேரி பகுதியிலே ஒரு தரிசனத்தோடு கூட 31 ஆண்டுகளாய் கடுமையாய் காலம் தவறாது மழை காற்று வெயில் என்று சொல்லி பாராமல் உழைத்து தேவனுடைய சமூகத்தில் சென்றடைந்ததான நம்முடைய தகப்பனார் அவர் மறைந்தாலும் அவருடைய தரிசனம் மறைவதில்லை. ஆகவே தொடர்ந்து திருச்சபையாய் சகோதர சகோதரிகளாய் நண்பர்களாய் நாம் ஒரு டீமாய் இருந்து தொடர்ந்து நாம் செயல்படுவோம். ஒரு மனதோடு கூட கிறிஸ்து போன பிறகு அப்போஸ்தலர்கள் எப்படி அவர்கள் உலகமெங்கும் கிறிஸ்துவை அறிவித்தார்களோ அதே போல நாமும் கூட இந்த தரிசனத்துக்காக அயராமல் நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை தரும்படியாய் நாம் ஜெபம். அநேக தேவனுடைய விசுவாசிகள், திருச்சபை மக்கள், நீங்கள் இதற்காக ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபித்தீர்கள். நீங்கள் அந்த அடக்க ஆராதனையில கூட அநேகர் வந்திருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இனி வர நாட்களில் இன்னும் கூடுதலாய் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் கூடுதலாய் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்து நாம் எதை செய்ய வேண்டுமோ தேவனுடைய வருகைக்கு முன்பதாக நாம் நிறைவேற்ற வேண்டிய, ஆற்ற வேண்டிய, செயல்பட வேண்டிய துண்டுகள் அநேகம் உண்டு. இவையெல்லாம் நாம் செய்து முடிக்க எல்லாம் வல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஜெபிங்கள். அதே போல நம்முடைய சபையில அருமையான ஐயா விஸ்வா என்கிறதான சகோதரர் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். சகோதரி அன்பு, அந்த குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய உற்றார் உறவினர்கள், அவளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகலவித ஆறுதலும் தெய்வம் தாமே அவர்களையும் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். அவர்களை விசாரிப்போம். நீங்கள் நேரில் சென்று அவர்களை விசாரிக்க முடியாமல் போனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் தொலைபேசியிலே தொடர்ந்து கொண்டு அவர்களை விசாரியுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தையும் ஆற்றட்டும், தேற்றட்டும், தைரியப்படுத்தட்டும். ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, போன ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அதை தொடர்ந்து நாம் இந்த நாளிலேயும் கூட நாம் இந்த பெந்தேகோஸ்தே அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து தொடர்ச்சியாய் நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நாம் இந்த நல்ல நேரத்திலும் கூட கரங்களில் வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், விசுவாச அறிக்கை செய்வோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் திருப்தியாக்குவாராக. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை, திருவசனம், இந்த எழுத்துல இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் அது அழிந்து போகாது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று வசனம் சொல்கிறது. கரங்களை உயர்த்தி பிடித்து சொல்லுவாங்க, கர்த்தருடைய வேதம், இந்த வேதம் யார் என்று என்னை சொல்கிறதோ அந்த நபர் தான் நான். இந்த வேதம் நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறதோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன். இந்த வேதம் நான் எவைகளை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ இயேசுவின் நாமத்தை நான் செய்வேன். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு என் இருதயத்தை திறந்து தருகிறேன். இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் ஆசீர்வாதம் அடைவேன். ஆமென். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கவனித்தில்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனல்ல ஃபெய்த் ஏஜ்ல நீங்கள் போய் நீங்கள் பார்க்கும்போது
1ஆம் தேதி வாக்குதத்த செய்தி அங்கு உண்டு. அவைகள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் மறுபடியும் பார்க்காதவர்களுக்காக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு இம்மாதத்திலே கொடுத்த வாக்குதத்த வழிநடத்துகிற ஒரு அருமையான வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Amen. Return to you stronghold, you prisoners of hope. Even today I declare that I will restore double to you. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நடத்துவாராக. Hallelujah. Praise be to the name of the Lord. இந்த நல்ல நேரத்திலும் கூட ஒரு நிமிடம் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர்தான் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. இந்த 5 மாதமும் கர்த்தர் எங்களை கைவிடவில்லையே. எங்களை கர்த்தர் நீர் சுமந்து வந்தீர். ஒவ்வொரு மாதமும் எங்களை ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை கொண்டு கர்த்தர் நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆண்டவரே, இம்மட்டமும் we have survived, we have sustained, we have secured and we are satisfied. It's because of your grace, oh Father. Father, we thank you for sending your son Jesus Christ. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய திரு ரத்தத்தினாலே கர்த்தர் எங்களை சுத்திகரித்து, ஆமென், he died and he resurrected, he sat at the right hand of the Father. உம்முடைய வலது பாரிசத்திலே வீற்றிருந்து இன்னமும் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற, வழக்காடுகிற, ஆண்டவரே மன்றாடுகிற, எங்களை கவனிச்சிருக்கிற, எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் அவர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, we thank you Lord for the baptism of the Holy Spirit as well as Lord for the gifts of the Holy Ghost. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் லார்ட் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் உற்று கவனிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி நமக்கு வரும்போது உடனடியாக நாம் எங்கே செல்கிறோம் என்று சொன்னால் ஆதியாகமம் செல்ல மாட்டோம், வெளிப்படுத்தல் செல்ல மாட்டோம், மத்தேயு செல்ல மாட்டோம். இமிடியேட்டா நம்ம மனசுல என்ன வரும்னா அப்போஸ்தல நடபடிகள் வரும். இந்த வேளையும் கூட நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். மறுபடியும் சொல்கிறேன், போன வாரம் நமக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கும் கூட இந்த பெந்தேகோஸ்தே அல்லது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறாங்க. இது குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இன்றைக்கு சில கள்ள உபதேசங்களை பார்க்கும் போது இந்த திருத்துவத்தின் 3வது நபராய் காணப்படுகிறதான பரிசுத்த ஆவியானவரை மையமாய் கொண்டு சில கள்ள உபதேசங்களும் சபைகளுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே அது காணப்படுகிறபடினாலே இதை குறித்த சிறிய வெளிப்பாடு நமக்கு வேண்டும் என்பதனாலே, மாத்திரமல்ல இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு அதிகம் தேவை. ஆகவே இந்த வேளையில இதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு தொடர்ச்சியாக சபை வளர்ச்சியிலே பரிசுத்த ஆவியானுடைய பங்கு மிகவும் சிறப்பானது. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல மிகவும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டியது என்பது இக்காலத்தில் இன்றைக்கு இருக்கிறதான இந்த லாக்டவுன், இன்னைக்கு இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் ஒரு புறம் வெட்டிக்கிளியும் இன்னொரு புறமும் நாம் பார்க்கிறோம். இந்த லடாக்ல காணப்படுகிறதான சீன படையினுடைய அந்த குவியல்களையும் நாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் எங்கே போகிறது? இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு தேவை? வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் வேகமாய் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 13ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் செபதோனியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தாரனும் சீரேனை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அனைவரும் கிரேக்கத்தாரும் அரபியருமாய் இருக்கிற நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பார்கள். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது how the books are ordered and laid down and structured, இந்த புத்தகங்கள் எல்லாம் எப்படி எந்தெந்த இடங்களிலே இவைகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று கவனிக்க வேண்டும். நமக்கு நிச்சயமாய் தெரியும், வேதத்தை நல்லா படிக்கிறவங்க, பைபிள் ஸ்கூல் போனவங்க, சர்ச்சில் பைபிள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அதாவது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி எல்லாரும் கால அடிப்படையில அல்லது குரோனாலஜிக்கலி என்று சொல்வார்கள். எல்லாம் என்ன பண்ணலன்னா புக்ஸுங்க அரேஞ்ச் செய்யப்படலை. அதாவது கால வரிசையின் முறைப்படி இவைகள் எல்லாம் அரேஞ்ச் செய்யப்படலை. இப்போ மத்தேயு முதல்ல அங்க எழுத வந்திருக்கிறதுனால, நம்ம புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகமா மத்தேயு இருக்கிறதுனால மத்தேயு தான் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. ஓகே, சோ இப்படிதான் பைபிள் ஃபுல்லாவே இருக்குது. சில புத்தகங்களை பாருங்க, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான நிருபங்களை பார்க்கும்போது இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டர்லியாக அல்லது கால வரிசை முறைப்படி அமைக்கப்பட விடாமல் இது எப்படின்னு சொன்னா லென்த் வைஸ் எது ரொம்ப பெருசா இருக்கோ அதெல்லாம் ஃப்ரண்ட்ல வந்துச்சு. உதாரணத்துக்கு ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதின நிருபங்கள்ல முதல்ல இடம்பெற்றிருக்கிறதுனால அது முதல்ல எழுதப்பட்ட நிருபம் கிடையாது. அதே மாதிரி அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லாம் வருது இல்லை, இவைகள்லாம் அதுக்கப்புறம் எழுதப்பட்ட நிருபங்கள் கிடையாது. ஆனா அது வால்யூம்ஸ்ல அது லென்த்ல எதெல்லாம் பெருசா இருக்கோ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வச்சுட்டாங்க. இப்போ கலாத்தியர் எழுதின நிருபம் பிலிப்பியர் நிருபத்துக்கு முன்னாடி வருதுனால பிலிப்பியர் நிருபம் அப்புறம் எழுதப்பட்டது கிடையாது. ஓகே, சோ அது அப்படி அமைக்கப்பட்டு என்ன பண்ணிருக்குன்னா அவங்க உள்ள அப்படி வச்சிருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் நமக்கு கடைசியாய் வந்திருக்கிறது. அது என்ன, ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதனால அது கடைசியில வந்திருக்கு. நீங்க காஸ்பல் அதாவது சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு முதல்ல வருது. மத்தேயு ஏன் முதல்ல அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா மத்தேயுல புதிய ஏற்பாட்டினுடைய முக்கிய நமக்கு கேரக்டர் யாருன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆரம்ப காலத்தை, அவருடைய சிறுவர் பருவத்தை அல்லது அவர் ஊழியத்துக்கு முன்பதாய் நடந்த காரியங்கள், பிறப்பை குறித்து அதிகமாய் மத்திய எழுதின சுவிசேஷத்துல வருது. அதனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா முதல்ல அவங்க அதுல வச்சிருக்காங்க. இப்படி இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த லூக்கா என்கிறதான சுவிசேஷம், லூக்கா என்கிற சுவிசேஷத்தை எழுதினதான தேவ மனுஷன் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் அவர் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது லூக்கா எழுதினதான இரண்டாவது அது சுவிசேஷம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆக முதல் சுவிசேஷத்துல முதல்ல இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். அடுத்து அவர் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து செய்ததான அவருடைய ஊழியத்தை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகள். பிரியமானவர்களே, ஏன் லூக்கா அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதணும்? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதோடு கூட எல்லாரும் அவர்கள் சுவிசேஷகர்கள் எல்லாம் அவங்களுடைய சுவிசேஷத்தை நிறைவு செய்கிறதான வேளையில லூக்கா எழுதின அந்த லூக்கா மாத்திரம் சுவிசேஷகர் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அதுல நிப்பாட்ட, அதோடு கூட நிறுத்த,
அதாவது இயேசுவின் மரணத்தோடு கூட உயிர்த்தெழுதலோடு கூட அவர் நிறுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகு அல்லது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு earthly ministry of Jesus Christ did not stop. இயேசுவினுடைய அந்த ஊழியம், இயேசுவினுடைய வாழ்க்கை, இயேசு எப்படி ஜனங்களோடு கூட அவர் உறவு வைத்திருந்தாரோ, கிரியைகள் இருந்ததோ, அதோடு கூட நிறைவு செய்யப்படாமல் லூக்கா எழுதுகிறது எதற்காக என்று சொன்னால் he wants to remind us. லூக்கா எழுதின சுவிசேஷம் எழுதின அவர் நமக்குள்ள ஒரு விஷயத்தை அவர் நினைப்பூட்ட விரும்புகிறார். கிறிஸ்துவின் ஊழியம் என்பது இயேசு பரமேறினதுக்கு பிறகு நிறைவு பெறாமல், கிறிஸ்துவின் ஊழியம் என்பது அது இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்து அது நடைபெற்றது. ஜீசஸ் தொடர்ந்து அவர் ஹீலிங்ஸ் நடந்தது, மிராக்கிள்ஸ் நடந்தது, டீச்சிங் நடந்தது, பிரீச்சிங் நடந்தது, டெலிவரன்ஸ் நடந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவோடு கூட முடிச்சிரலங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கூட, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அல்லது அப்போஸ்தலர்களை வைத்து தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து அவர் செய்தார் என்பதை வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய தொண்டை குறித்து நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய வேலை, அவருடைய ஈடுபாடு, அவருடைய செயல்பாடு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வருகிறது. பெந்தேகோஸ்தே என்கிற அந்த பர்டிகுலர் டே, அந்த டைட்டிலோ அல்லது நேமோ இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த நாளில் என்ன நடந்தது என்பது மிக மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார் என்று வசனம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த அபிஷேகம், அதாவது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மேலும், பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் மேலும், பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியர்கள் மேலும் அவர் அபிஷேகிக்கப்படும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு தற்காலிகமாக இருந்தது. அதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது, ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் நடைபெறுவதற்கு, செயல்படுவதற்கு, நடக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறதும், பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுமாய் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் for the first time, முதல் தடவையாக பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது, தீர்க்கதரிசியாக யோவேலினாலே முன் குறிக்கப்பட்டதான அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் நிரந்தரமாக ஆவியானவர் மக்களோடு கூட, அதாவது நிரந்தர ஒரு தொடர்பை சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏற்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். Amen. For the first time to connect the church with Christ, சபையும் கிறிஸ்துவையும் தொடர்ந்து நிரந்தரமாய் இணைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். Unlike Matthew, Mark or John, நம்ம பார்க்கிறோம் அவர்களை போல வாழ்க்கை ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி முடிவடையல. ஆனா லூக்கா, பவுல் நம்புவதை போல லூக்காவும் பாத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஈடுபாடு எப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது ஆண்டவர் அசைவாடிட்டு இருந்தார், அதே ஆவியானவர் இயேசு ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது அவர் மேல வந்து இறங்கினது போல அவர் தொடர்ந்து நம்மோடு கூட இணைந்து நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி கிறிஸ்துவை போல நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஆதாமை வைத்து, ஆதாமை கர்த்தர் முதல்ல படைக்கும் போது அவனை மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கி அவன் அப்படியே அந்த இடத்துல ஆதாம் ஒரு உருவமாய் கிடந்தான். He got shape. அவனுக்குள்ள ஒரு நல்ல ஷேப், பர்சனாலிட்டி. He was looking great. ஆதாம பார்ப்பதற்கு நல்லா இருந்தான். ஆனா அவனுக்குள்ள ஜீவன் இல்ல, அவனுக்குள்ள அசைவு இல்ல, அவனுக்குள்ள கிரியை இல்ல. ஆதாமை கர்த்தர் உண்டாக்குனாரு, கரெக்ட் தான். ஆனா ஆதாமுக்குள்ள என்ன கிடையாது, அந்த ஸ்பிரிட் உனக்குள்ள வரல. He did not become a living being. அவன் ஜீவாத்மா ஆகல, அவன் ஜீவன் உள்ளவனா இருக்கல. அவன் அப்படியே படுத்து கிடந்தான், சடலத்தை போல கிடந்தான். He was formed but he was not breathing.
அப்போ தேவன் அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதும்போது லைஃப் கேம், வல்லமை கேம். He became a living soul. அவன் நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. God gave his spirit, he breathed into him and he became alive. Life came into him and he was never the same. அவன் அந்த இடத்துல அப்படியே படுத்தவனா இல்ல, செயல்பட ஆரம்பித்தான், பேச ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். இதே போலதான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில இருந்தபோது சீசர்களை கர்த்தர் பயன்படுத்தினது உண்மை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது உண்மை. ஆனால் கிறிஸ்துவின் சீசர்களுக்கும் சரி, சரீரமாகிய திருச்சபைக்கும் சரி, கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தால், தங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன, தங்களை குறித்து தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன புரிந்து கொள்ள முடியல. சர்ச் வளரல. They were not seeing the big picture. இந்த பெரிய திட்டத்தை, பெரிய படத்தை யாரும் பார்க்க முடியல, யாருக்கும் புரியல. இயேசு பிரசங்கம் பண்ணினா புரியல, இயேசு பேரபிள் சொன்னா புரியல, இயேசு அற்புதங்கள் செய்யும்போது புரியல, இவங்களால ஏன் அற்புதம் செய்ய முடியல என்பது புரியல. எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்டார்கள், எல்லா நேரத்திலும் சந்தேகப்பட்டார்கள். ஒரு வளர்ச்சி இல்ல. அநேக நேரங்களில் கூட கிறிஸ்து அவர்களை பார்த்து வியந்தார். அற்ப விசுவாசிகளை என்று சொன்னார். நான் எவ்வளவு நாள் தான் உங்களோடு கூட இருந்து போராடணும்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து மரிக்க ஒப்பு கொடுக்கும் போது கெத்செமனே தோட்டத்துல போயிட்டு அவர் கதறி அழுது ஜெபிக்கிற நேரத்துல கூட அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல இல்ல. அவர்கள் புரிந்து கொள்ள இயேசு சாகும் வரைக்கும் எதுவும் புரியல. இயேசு மரித்த பிறகு கூட அவர்கள் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள், பின்மாற்ற நிலையில போயிட்டாங்க, இயேசுவை மனிதரித்தார்கள். அவர்கள் ஒன்றும் புரியல. ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க, நல்ல பர்சனாலிட்டி இருந்துச்சு, நல்ல பிரசங்கம் பண்ணாங்க, அற்புதங்களை செய்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஆதாம் எப்படி ஜீவாத்மா ஆகிறதுக்கு முன்பதாக இருந்தானோ அப்படிதான் சபை இருந்தது, அப்படிதான் விசுவாசிகள் இருந்தார்கள், அப்படிதான் இயேசுவை பின்பற்றுகிற கூட்டமும் இருந்தது. ஆனால் பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த போது எப்படி ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினாரோ, எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அந்த உயிரற்ற அந்த உருவத்துக்குள்ளே சுவாசத்தை ஊதும்போது ஜீவாத்மா ஆனது போல சபை உயிர் பெற்றது. விசுவாசிகள், சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிற அக்கினி உள்ளே வந்தது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ளே மாற்றம் வந்தது, சபை வளர்ந்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எல்லா விஷயத்தையும். இயேசு சொன்ன அநேக காரியங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க 3 நாட்கள்ல எழுப்புவேன், அதனுடைய வியாக்கியானம் எப்ப புரிஞ்சது எங்களுக்குன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே வரும்போது தானே. ஜீசஸ் பிரெத் தி ரூவா, அந்த ரூவா என்கிறதான அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், Holy Spirit அவங்களுக்குள்ள வந்தபோது தான் church became alive. You understand why we all need the baptism of the Holy Spirit. Baptism of the Holy Spirit இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள praise Lord ஒரு aliveness இருக்காது, ஒரு awakening இருக்காது, புரிந்து கொள்ளுதல் இல்லாது. பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு அநேக பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்ததான சில மிஸ்இன்டர்பிரேஷன்ஸ் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ராங் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரெஜுடிஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. ஒருவேளை நாம் சில சபை உடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். மேபி சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், லுத்தரன், ட்ரெடிஷனல் சர்ச், கன்சர்வேட்டிவ் சர்ச்சா இருக்கலாம். ஒருவேளை பெந்தெகோஸ்தே சபைன்னு சொல்லிக்கலாம், இல்ல நான் ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கலாம். இப்படி நமக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் இந்த பிரிவுகள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? when you hear the word Pentecost, நீங்கள் பெந்தெகோஸ்தே அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் உடனே உங்க கண்ணுக்கு முன்னாடி வருகிற இமேஜ் என்ன? what pops up your mind, your brain, your thoughts, your eyes, your ideas, என்ன வருது நம்ம மைண்ட்ல அப்படின்னு சொன்னா, பெந்தெகோஸ்தே அப்படின்னு வந்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன மைண்ட்ல வருது? வெள்ளை ஜிப்பா, ஒயிட் ட்ரெஸ், எல்லாம் அப்படியே வெள்ளையா இருக்கிறது, வெள்ளை சாரி, தலையில நல்ல ஸ்கார்ஃப், நோ ஜுவல்ஸ், நகை இல்லாத பெந்தெகோஸ்தேக்காரங்க. நீங்க பெந்தெகோஸ்தே? ஆமா, நான் பெந்தெகோஸ்தே. எப்படி பெந்தெகோஸ்தே? நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன். பெந்தெகோஸ்தே அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அறிவு பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அது நமக்கு இன்னொன்னு சொன்னா அப்பியரன்ஸ் மாத்திரம் இல்ல. இந்த அப்பியரன்ஸே ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தாங்க இந்த வெள்ளை ட்ரெஸ் கான்செப்ட் வருது தெரியுமா? வெளிப்படுத்துற 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, அந்த 24 சிங்காசனத்தை நான் கண்டேன். 24 பேரு மூப்பர்கள் உட்கார்ந்தாங்க. அவங்க 24 பேரும் வெள்ளை உடையை உடுத்திருந்தாங்க. they have been seated and clothed in white ன்னு இருக்கு. வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க.
அவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க பரலோகத்துல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் 17ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி மகிமை அடைகிறாரு. எப்போ மகிமை அடைவாங்க ஒருத்தவங்க? இயேசுவின் வருகையில சரீரம் மகிமை அடையும். அப்போ அந்த மகிமையின் நாட்கள் வரும்போதுதான் அந்த நேரத்தை ஆண்டவர் ஃபியூச்சரை காட்டுறாரு. ஃபியூச்சரை காட்டும் போது அவங்க என்ன பண்றாங்க? ஜீசஸ்னுடைய ட்ரெஸ் எப்படியா மாறிடுச்சா? வெண்மையா மாறிடுச்சா. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த வெள்ளை ட்ரெஸ்ன்றத கொண்டு வராங்க. இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகும்போது அங்க நமக்கு கொடுக்குற ட்ரெஸ் அது. ஓகே, பிரியமானவர்களே, சில பேர் பாருங்க மெடிசின்ஸ் எடுக்க மாட்டாங்க. நமக்கு பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னா மெடிசன் எடுக்க மாட்டாங்க. பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னா ஆரம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கடைசி பெனிடிக்ஷன் வரைக்கும் சத்தமா இருக்கும். அவங்க தான் பெந்தேகோஸ்தே. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்க கீழே விழணும். பெந்தேகோஸ்தேன்னு சொன்னா ஜனங்க விழணும், ஜனங்க அந்நிய பாஷையில பேசணும். ஆமா, தேவ ஜனங்க இந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ஸ் நமக்குள்ள நம்ம மைண்ட்ல கொடுத்துக்கிறோம். பெந்தேகோஸ்ட், பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள நானும் நினைச்சுக்கிறோம். தப்பு. Holy Spirit baptism, maybe see, irrespective of all the denomination beliefs and faiths and teachings, come on, let's lay aside all the differences. நமக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை எல்லாம் கலைந்து போட்டு பைபிள் படி என்ன சொல்லுது? பிதா வாக்குதத்தம் பண்ணின, என் பிதாவானவர் வாக்குதத்தம், what was prophesied by our father, through prophet Joel, what was said by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால எது பிரசங்கிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டு ஆண்டவர் சொன்னாரோ, ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் wait and receive the baptism of the Holy Spirit. நீங்க எல்லாரும் நீங்க இருந்து நீங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போகாம இருந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சோ பென்டிகாஸ்ட் பேரை எடுத்துருங்க. ஒருவேளை அதுதான் நமக்கு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதை எடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நீ இயேசுவை பின்பற்றி நம்பி விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பிதாவானவருடைய வாக்குதத்தம் அது தேவை. பெந்தேகோஸ்தே பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், எதை மீன் பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனை மீன் பண்ணல. நம்ம என்ன மீன் பண்றோம்னா, பிதாவின் வாக்குதத்தம், இரண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு. இதுதான் நம்ம மீன் பண்றோம். Baptism of the Holy Spirit. Hallelujah. Praise be to the name of the Lord. ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னா எதை மீன் பண்றோம்? பரிசுத்தாவின் அபிஷேகம், பிதாவின் வாக்குதத்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்போ இந்த பிதாவின் வாக்குதத்தமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, இந்த மூணு வார்த்தையும் ஒண்ணுதான் மீன் பண்ணுது. மறுபடியும் சொல்றேன், பிதாவின் வாக்குதத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. To be filled with the Holy Spirit is the baptism of the Holy Spirit, which is promised by our Father. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன் நிபந்தனை ஒன்று இருக்கு. முன் தேவைப்படுகிற ப்ரீ கண்டிஷனல், எசென்ஷியல், நெசசரி அல்லது ப்ரீ ரிக்வசிட் என்ன? இந்த அபிஷேகம் நம்ம எல்லாருக்குமே வேணும். இயேசுவை பின்பற்றுகிற ரோமன் கேத்தலிக்ஸ், இயேசுவை நம்புகிற சிஎஸ்ஐ, இயேசுவை பிரசங்கிக்கிற பாப்டிஸ்ட், இயேசுக்காக ஊழியம் செய்கிற லுத்தரன், வைராக்கியம் பாராட்டுகிறதான ஒவ்வொருவருக்கும் மெத்தடிஸ்ட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த தேவை நமக்கு பூர்த்தி ஆகணும்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். சொல்லுங்க பாப்போம், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். அப்போஸ்தலர் 2:1. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். அதாவது before we speak in tongues, அதாவது ஆவியில நிரம்பி பேசுவதை முன்பதாக, வியாதியஸ்தன் மேல கை வச்சு ஜெபிப்பதற்கு முன்பதாக, அற்புதங்களையும் அதிசயமும் கண்ணாலே நீ காண்பதற்கு முன்பதாக, தீர்க்க தரிசனமும் சொப்பனத்தையும் நீ காண்பதற்கு முன்பதாக, நல்ல பிரசங்கம் பண்ணி போதிப்பு, நல்ல போதனை செய்து எல்லா இடங்களிலும் போய் நீங்க ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, அந்நிய பாஷை பேசுவதற்கு முன்பதாக, வியாக்கியானம் பண்ணுவதற்கு முன்பதாக, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எல்லாம் கிரியை செய்வதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில்
ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் நாம் இருக்க வேண்டும். In order to receive the baptism of the Holy Spirit, we must gather together in one place, in one accordness. That's what Jesus said. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். Do not leave Jerusalem. Wait and pray அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது வேதாகமம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு நின்று என்று 120 பேர். I want every one of you to pay attention to this. This was not just a wild guess. சும்மா தோராயமா ஒரு 120 பேர் அப்படின்னு சொல்லல. They were not playing with numbers. Especially Luke, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரியன் டாக்டர் லூக், அவர் சொல்றாரு 120 பேர் அப்படின்னு சொன்னா அந்த 120 பேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் a significance. என்ன சிக்னிபிகன்ஸ்னா, வேதாகமத்தை நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு ஒரு பைபிள் கிளாஸ் எல்லாம் போனவங்களுக்கு, ஒரு ஜெப ஆலயம் ஒரு ஜெப ஆலயம் நிறுவப்படுவதற்கு குறைஞ்சது 120 பேர் தேவை. 119 பேர் இருந்தாலும் அது ஜெப ஆலயம் கிடையாது. 119 பேர் உறுப்பினர்களை வைத்து ஜெப ஆலயம் ஆரம்பிக்கப்படாது. ஒருத்தர் இல்லனாலும் கிடையாது. மேபி யூ கேன் ஹேவ் a worship service concerts அது மாதிரி எல்லாம் போலாம். ஆனா ஜெப ஆலயம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சொன்னா, synagogue, to have a synagogue you need to have 120 members. 120 பேர் இருந்தாதான் ஜெப ஆலயம். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜெப ஆலயத்தை நிறுவி தேவனுடைய பிசினஸ், தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவன் நினைப்பதை, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை செயல்முறையில கொண்டு வந்து சமுதாயத்துல பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு 120 பேர் தேவைப்பட்டார்கள். அது போல அன்னைக்கு அந்த மேல் வீட்டு அறையில 120 பேர் அப்படின்னும் போது இட் இஸ் a community. Holy Spirit இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல சரியான நபர்கள் எல்லாம் சேர்ந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு கலெக்டிவான ஒரு கம்யூனிட்டி அந்த இடத்துல தேவனுடைய காஸ்பலை ரீச் பண்றதுக்கு ஒரு ஃபர்மான ஒரு காரியம் ஆண்டவர் அவங்க எல்லாம் சேர்க்கிறார். 120 பேர். ஆமென். Kingdom of God represent பண்ணி, Kingdom of God is not a matter of eating and drinking. புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. ரோமர் 14:17. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் it did not chose few individuals, அல்லது ஒருத்தருக்காகவோ, ஒரு பேதுருக்காக, ஒரு மரியாளுக்காக, ஒரு பவுலுக்காக, ஒரு தோமையருக்காக, ஒரு அருளப்பருக்காக, இவங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கல. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணார். He wanted to see. அந்த இடத்துல அவர் காத்திருந்தார். இவங்க எல்லாம் காத்திருந்தாங்கன்னு ஒரு பக்கம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த கலெக்டட், அந்த யுனைடெட், அந்த பாடி ஆஃப் பிலீவர்ஸ், a community, அந்த இடத்துல ஒரு கூட்டம் சேர்கிறது. ஒரு 120 பேர் சேர்ந்ததுக்கு பிறகுதான் ஆவியானவர் அவங்க மேல வந்து இறங்குறார். ஆவியானவர் தனிப்பட்ட ஒவ்வொரு மேலையும் ஒருத்தனை தெரிந்து கொண்டு அவன் மேல ஊற்றப்படாம ஒரு கம்யூனிட்டி மேல கர்த்தர் ஊற்றப்படுகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The greatest and the primary purpose of the baptism of the Holy Spirit is not the personal, one. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மேல இல்ல, but it is a communal one. We need to understand this, very very important. Not to empower a single person or a single soul. ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஆத்மாவை பெனிஃபிட் ஆகிறதுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய பிரைமரி பர்பஸ் இட்ஸ் கம்யூனியன். இட்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி. அது ஒரு குழுவை சார்ந்தது, ஒரு குரூப்பை சார்ந்தது. Why? To connect you with Christ, so that you will commit and have a covenant to a family, a faith called church. சபையினுடைய முக்கியத்துவத்தை யாரும் இந்த இடத்துல டினை பண்ணவே முடியாது. What is church? A body of believers,
எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டியாய் மாறுவது, இதுதான் கர்த்தர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாச குடும்பமாய் செயல்படுவதற்காக ஒரு கம்யூனிட்டியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிரியமான தேவ ஜனமே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் இணைக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுவது காரணம் என்ன? நீங்களும் நானும் தனித்தனியாய் செயல்படாமல் தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த, பகிரங்கப்படுத்த, அறிவிக்க, தெரிவிக்க, சாட்சியாக இருக்க, குழுவாக, கம்யூனலாக, கம்யூனிட்டியாக கர்த்தர் நம்மை இணைக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட வைக்கிறதான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில பேர் சபைக்கு போவது அவசியம் இல்லைன்னு பிரசங்கம் பண்றாங்க, போதிக்கிறாங்க, நீ சபைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் உடைய பர்பஸ் நீங்க பாத்தீங்க சொன்னா, இட் இஸ் கம்யூனியல் ஒன். இண்டிவிஜுவலுக்காக இல்ல, ஃபார் தி கம்யூனிட்டி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Show me one saint. ஒரு பரிசுத்தவான், சபைக்கு போகாத ஒரு பரிசுத்தவான நீங்க எனக்கு காண்பீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத ஒருத்தனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சபையை குறித்து வதந்திகளையும் பரப்பிக்கொண்டு சபையை குறித்து தவறாய் போதிக்கிறவர்களையும் விமர்சிக்கிறவர்களையும் நீங்க எனக்கு காட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத ஒருவனை. பிலீவர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பண்ணி சபைக்குள்ளே கலவரத்தையும் கலகத்தையும் பிரிவினையும் உண்டாக்குறவனை நீங்க எனக்கு காட்டுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே என்னன்னு தெரியாத ஒருத்தனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஹோலி ஸ்பிரிட், அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாவே அவர் இந்த காசிப்ஸ், இந்த வதந்திகள், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் ஒரு மனம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு மனம், one place, one accordness. When I say one place, one accordness, I don't mean that ஒரு சபை அப்படின்றத சொல்லல. மேபி இங்க பாருங்க, நீங்க எல்லாரும், நம்ம பார்க்கிற எல்லாரும் நீங்க வித்தியாசமான ஒவ்வொரு சபையை சார்ந்தவர்களா இருக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நீங்க அசம்பிளிஸ் ஆஃப் காடா இருக்கலாம், நீங்க மெத்தடிஸ்டா இருக்கலாம், நீங்க சிஎஸ்ஐயா இருக்கலாம், நீங்க அட்வென்ட் சபையா இருக்கலாம், நீங்க ஆசீர்வாத சபையா இருக்கலாம், நீங்க செவன்த் டே அட்வென்டிஸ்டா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போலாம். ஆனா ஒன் பிளேஸ் ஒன் அக்கார்ட்னஸ் என்பது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இட் டாக்ஸ் அபவுட் காமனாலிட்டி. நமக்குள்ளே இருக்கிறதானே ஒரே எண்ணம், ஒரே தரிசனம், ஒரே நோக்கம், ஒரே கண்ணோட்டம், ஒரே சத்தியம், ஒரே லட்சியம், ஒரே மனப்பான்மை. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதுதாங்க ஸ்பிரிட் ஃபில்ட், ஹோலி ஸ்பிரிட் பேப்டைஸ். when we say pentecostal அப்படின்னு சொல்லும்போது, அங்கே நான் ஒரு தனி ஒரு அடையாளத்தை அங்க முன்வைத்து நான் மையப்படுத்துகிறவனா அல்ல. we have one commonality. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எல்லா வேற்றுமைகளை அடித்து நொறுக்கும். நீ கிரேக்கனானாலும் யூதனானாலும் சரி, நீ எஜமானானாலும் சரி, வேலைக்காரன் சரி, ஆனானாலும் பெண்ணானாலும் சரி. Amen. Hallelujah. பிரியமானவர்களே, what is important? எது முக்கியம்? இன்னைக்கு சபைகள்ல பெந்தெகோஸ்தே, நாங்கெல்லாம் பெந்தெகோஸ்தே சபை, இவங்கெல்லாம் பெந்தெகோஸ்தேக்காரங்க இப்படிலாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஒரு எனர்ஜைஸ்டு வர்ஷிப் இருக்கிறது. நல்ல ஃபாஸ்ட் பீட் போட்டு பாட்டு பாடினா அது பெந்தெகோஸ்தே சபை. கொஞ்சம் ஆர்கன வாசித்தா அது ட்ரெடிஷனல் சபை. நல்ல டங்ஸ் பேசி சபை ஆராதனை 8 மணிக்கு முடியணும்னா எப்பவுமே 9 மணிக்கு தான் முடியும், அதெல்லாம் பெந்தெகோஸ்தே சபை. நல்ல வைப்ரண்டா ஃபயரா அப்படியே 2-3 பேர் கீழே விழணும் ஆராதனை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர அப்படியே போய் இப்படியும் அப்படியும் போய் என்ன பண்ணணும், ஆவில நிரம்பி குதிக்கணும் அப்படின்னா பெந்தெகோஸ்தே. இப்படிப்பட்ட சண்டே சர்வீஸ் நடுவுல நடக்கிற இப்படிப்பட்ட விஷயங்கள் உன்னை பெந்தெகோஸ்தேனா மாத்திராது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? பலத்த காற்றா? இன்னைக்கு நிறைய பேரு பலத்த காற்று, அக்னிமயமான நாவு, முழக்கம், இதுக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. This is not important. It will not determine your speaking in tongues, the sound of a wind and the tongues of the fire.
speaking in other languages, it is not going to determine whether that you are spirit filled and baptized and anointed the Holy Ghost. இது உங்களை தீர்மானிக்காது. சண்டே ஞாயிற்றுக்கிழமையில சர்வீஸ் எப்படி நடக்கிறது என்பதை வைத்து நான் ஒரு வெந்தயகாஸ்தேக்காரன் என்று நீ நிரூபித்தாய் என்று சொன்னால் நீ வந்து you are deceived. நீ ஏமாற்றப்படுவ, நீ கைவிடப்படுவ, நீ வெட்கப்பட்டு போவ. சண்டே ஆராதனையில நடப்பற ஒரு விஷயத்தை வைத்து வெந்தயகாஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, ஸ்பிரிட் ஃபில்ட் ஆளு நானு, ஆவியில நிரப்பப்பட்டவன் அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது. What happens after the service? சபை ஆராதனைக்கு முடிஞ்சு பார்க்கிங்ல, இறக்கத்துல, சபையில, முச்சந்தில, வெளியில பேசுறீங்களே கான்வர்சேஷன், மண்டே டு சாட்டர்டே நம்ம இருக்கிறோம் பார், how we live, how we treat others, how we serve, how we respect one another, நம்ம வாழ்றோமே, அந்த மண்டேல இருந்து சண்டே சாட்டர்டே வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, நண்பர்களோடு, குடும்பத்தோடு, வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல எப்படி மத்தவங்களை ட்ரீட் பண்றோம், கனம் பண்றோம், ஆதரிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், ஏழைகளை எப்படி நடத்துறோம், எப்படி உண்மையை பேசுறோமா, பொய் பேசுறோமா, இந்த காரியங்கள் நடக்குதல்ல இந்த வீக் டேஸ்ல, that will determine, அதுதான் அளவுக்கு, அது வந்து நமக்கு புரிய வைக்கும். அதுல நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் சொல்ல நமக்கு வெளிச்சம் காட்டும். whether you are really a spirit filled and baptized, Holy Spirit received, அபிஷேகிக்கப்பட்ட நீ ஆளா அப்படின்னு காட்டும். Hallelujah, praise be to the name of the Lord. That is very important. Hallelujah. What is important is not what's happening during the service, but what is important is what happens after the service. That is important. That will determine whether you are a spirit filled, anointed, baptized believer or not. Amen. அப்போ பெந்தெகோஸ்தேயின் அபிஷேகம் அப்படின்னு சொன்னா என்ன, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல அருமையா சொல்றாரு. 49வது வசனத்துல, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? உன்னதத்திலிருந்து வரும் பலன். Amen. Jesus said this. Hallelujah. உன்னதத்திலிருந்து வரும் பலன் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வரும் பலன் அப்படின்னா அது என்னது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல பைபிள் அழகா சொல்லுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமோ, பிதாவின் வாக்குத்தத்தமோ, ஆவியில் நிரப்பப்படுதலோ, உன்னதத்தில் வந்து இறங்குகிறதான பலன், இதெல்லாம் தான் இவைகள் தான் அவங்க மேல வந்து இறங்குச்சு. உன்னதத்தில் இருக்கிற பலன் தான் வந்து இறங்குச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், they were filled with the Holy Spirit அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ இந்த உன்னதத்தில் வருகிற பலன் அப்படின்னு சொன்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தையை இங்க என்ன நடக்குது என்று சொன்னா, பேதுரு அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணி எழுந்து நின்று அவன் வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தான், பிரசங்கித்தான். The effect of the filling of the Holy Spirit என்னன்னு சொன்னா, was a powerful and a miraculous testimony to the truth, which resulted in 3,000 people being changed. அப்போ இந்த உன்னத பலன் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளே இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவ வசனத்தை, சத்தியத்தை தைரியமாய் பிரசங்கிக்க உதவி செய்கிறது. இரண்டாவது, 4:8, 4:13, 4:31 என்ற இடத்துல நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, எக்ஸ்ட்ராordinary boldness, he spoke the word of God. மிக அசாதாரணமான ஒரு தைரியம் அவனுக்குள்ளே வந்தது என்று வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, we meet Stephen there. He was full of faith, full of power.
வசனம் சொல்லுகிறது, the leaders could not resist his wisdom and spirit. அவன் பேசுற வார்த்தை, கிறிஸ்துவை பிரசங்கித்தான், வசனத்தை பேசினான். அப்போஸ்தலர் 9:17 when Paul was filled with the Holy Spirit, வசனம் சொல்கிறது, he spoke with extraordinary power. So பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? To speak the truth, to be a witness. We will be filled with boldness and extraordinary ஒரு boldness நமக்கு கொடுத்து வசனத்தை பேசுறது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Speaking with extraordinary power because of the filling of the Holy Spirit, resulting in extraordinary wonders, signs. கிறிஸ்துவின் சத்தியத்தை திஷ்டாங்கப்படுத்தி கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது விசுவாசத்தினாலும் வசனத்தினாலும் வல்லமையால் நிரப்பப்பட்டு அடையாளமும் அற்புதமும் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்ததுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? நீ சாட்சியா இருப்பதற்காக, நீ கர்த்தருக்காய் சாட்சி கொடுப்பதற்காக, வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுவதற்காக, போல்ட்னஸ், வெட்கப்படாத ஊழியக்காரனா இருப்பதற்காக, சிலுவை குறித்து வெட்கப்படாமல் பிரசங்கம், இப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் அற்புத அடையாளம் நடைபெற்று வசனம் சொல்லுது. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தை, தேவராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக உலகமெங்கிலும் எல்லா கோத்திரத்திற்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் கர்த்தருடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீங்களும் நானும் சும்மா இருந்தது போதும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு இருக்குன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மாத்திரம் துள்ளி குதித்து ஆடல் பாடல் நடனத்தோடு கூட இருந்து அந்நிய பாஷை பேசுவதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. தேவ வசனத்தை போல்டாக, எஃபெக்டிவாக ஆவில நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணுவதற்காக, போதிப்பதற்காக, ஆத்தும அறுவடை செய்வதற்காக, சாட்சியா இருப்பதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து நீ உண்மையுள்ள ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனாய், உண்மையுள்ள ஒரு ஆவில நிரப்பப்பட்டவனாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இப்போது கூட நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளை நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் இந்த வேளை நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில ஹல்லேலூயா. ஒரு பெயர் அளவுக்கு ஒரு பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெற்றவன் அப்படின்னு சொல்லாம, இங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு டினாமினேஷனை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நல்ல நேரத்தில் நீங்க எல்லாருமாய் ஆவில நான் உண்மையாய் நிரப்புகிறது என்பது எதற்கு அடையாளமாய் மாறும் அப்படின்னு சொன்னா, பிரைஸ் லார்ட், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவதுக்கு எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மையா என்னை நிரப்புங்கப்பா. நான் இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவரை பலத்த காற்றுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், முழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், வானத்திலிருந்து சடுதியாய் வந்து இறங்கினதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், அக்கினிமயமான நாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ நான் புரிச்சுக்கிட்டேன், இது முக்கியம் அல்ல. இந்த வெறுமை, இந்த வெளிப்பாடான காரியங்கள் ஹல்லேலூயா இருக்கிற காரியத்தை விட உள்ள இருந்து எனக்குள்ளே மாற்றம் வந்து நான் ஆண்டவரே அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர ஆண்டவரே பிரைஸ் லார்ட் உண்மையான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுங்கப்பா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா, நான் நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. பிரைஸ் லார்ட். கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேளுங்க, என்ன நிரப்புங்க, ஆண்டவரே. பிரைஸ் லார்ட். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கற்றை தொடுவோ அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கற்றை தொடுவோ அற்புதம் பெறணும். பேதிரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதிரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க. கேளுங்க, நிரப்பிடுங்க என்ன
ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புங்கப்பா. இப்போதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு உள்ளான உண்மையான ஒரு விடுதலை, உண்மையான ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வசனத்தை பிரசித்தப்படுத்த ஆண்டவரே, தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ண, சத்தியத்தை அறிவிக்க, சிலுவை பற்றி உபதேசம் கிட்ட போருக்கு பைத்தியமாய் இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறதே ஆண்டவரே. இந்த சிலுவையை பிரகடனப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் எது எப்போது சம்பவிக்கும் என்று எங்களுக்கு தெரியாதே ஆண்டவரே. இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு வரட்டும், விழிப்புணர்வு வரட்டும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பவுலை போல, ஸ்தேவானை போல எழுந்து புறப்பட்டு போய் நாங்கள் பிரசங்கம் பண்ண, ஆத்துமாக்களை ஆதாயமாக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனே நீ நல்லவர், நீ அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வல்லிடத்திலும் பிரசன்னமும் பாதுகாப்பும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus loves you.